ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிளிங்கர் மான்வோட எபிசோட் 8 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இந்த எபிசோடில் வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டோரியில். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டாஃபோட அந்த ஓனரை ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நம்மளோட மாயோசியங் தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே மாயோசியங் வந்து ஸ்டாஃப் எடுக்க போகிறான்னு நம்ம சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ தெரியல, பட் அவனுக்கு தான் அதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அதே மாதிரி மாயோசியங் கையில் அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பட் அவனுங்களாம் வந்து மற்றவனுங்களாம் எப்படி உன்னால் முடிஞ்சிருமா சொல்லி பார்க்குறாங்க. திடீர்னு மாயாசிங் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறான். ஐயோ அவனுக்குனா பைத்தியம் பிடிச்சிச்சான்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா, நம்மளோட ஃப்ளேம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெரிவான்னு சொல்லிட்டு ஒரு ஹை கிளாஸில் இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது சூஸ் பண்ணோடனே நம்மளோட மாயாசிங்க்கு இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு வாண்டுன்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க மேலே வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோரி வந்து ரன் ஆகும். இப்போதைக்கு இவன் வந்து இதை சூஸ் பண்ணிட்டான். அடுத்து நம்மளோட ஃப்ளேம் வந்து அதை வந்து சூஸ் பண்ணணுமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஃப்ளேம் கரெக்டாக போய் அந்த டெர்வாயினை எடுத்துடணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக ஃப்ளேம் அங்கே போயிட்டு திடீர்னு ஒரு யூட்டன் போட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கம்மா போகிறன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஐயோ இவன் மட்டும் இது எடுக்கலாம் ஸ்டோரியாக மாறிடுமே, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து ஃப்ளேமுக்கு வந்து அது மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வந்து வரணுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே, இப்போதைக்கு வர வழி இல்லை, நானே எதனா பண்ணி அவனும் உள்ளே வந்து புஷ் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே பிளிங்கை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ பிளிங்கை யூஸ் பண்ணி தெரியாமல் வந்து கிட்ட வந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அங்கே நிற்கிறான். ஸோ அப்படி நிற்கும் போது அவன் வந்து திடீர்னு இவன் எப்படி இங்கே வந்தான்றமா சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்து சாரி, நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் எந்த ஸ்டாஃப் சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் சொல்லும் போது உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே களம் பார்க்குறாங்க. இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறான். அப்போ வந்து அவனுக்கு டவுட்டாக இருக்குது, இவன் வந்து இப்படிலாம் பேசவே மாட்டா, இவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் தான், பட் ஏன் வந்து இவன் எடுத்து எறிகிற மாதிரி பேசுகிறான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் வருது. ஸோ உண்மையாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு வந்து தெரியும்மா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படி சொல்லும் போது உனக்கு இந்த ஸ்டாஃப்ஸை பற்றிலாம் என்ன தெரியும் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது நம்மளோட ஹீரோ வந்து நீங்கள் ஏன் அந்த டெரிவான் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதாவது ஸ்ட்ரைட்டாக அந்த டெரிவான் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட கை நீட்டி இந்த மாதிரி சொல்கிறான், இந்த டெரிவானை நீங்கள் வந்து எடுக்கலாம், இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு சவுண்டு வந்து கேட்குது. ஸோ என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திடீர்னு பார்க்குறான். பார்த்தா அந்த டெரிவாயின் வந்து நம்ம ஹீரோவோட கையில் இருக்குது. இது ஏன்டா என் கையில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து டப்புன்னு ஷாக் ஆகிடுறான். பார்த்தா ஃப்ளேம் தான்டா இது எடுக்கணும், என் கையில் ஏன்டா வந்துச்சுன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஃப்ளேம் வந்து அங்கே பார்த்துட்டு போகிறா. உண்மையானா பயங்கரமாக இந்த இடத்துல சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பையனா பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து இது நீ கேட்டியா இல்லையா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை மிட் கிளாஸ் இருக்க ஸ்டாஃப்ஸை வந்து லைக் இது பண்ணிட்டானுங்க, எடுத்துட்டானுங்க. ஸோ ஹிஸ்ட்ரியிலே வந்து 5 பேர் தான், இப்போ 2 பேர் இன்க்ரீஸ் வேறு ஆகிட்டானுங்க. இது ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் தான், பட் எப்படி வந்து இது பாசிபிள், ஒரு பிளிங்க் வந்து ஒரு பேசிக்கான ஒரு மேஜிக் இருக்க ஒரு விஷயம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேரான கார்பேஜ் மேஜிக் மாதிரி, அதாவது குப்பை மேஜிக் மாதிரி, இது வச்சுருக்கவன் எப்படி வந்து இதை எடுத்தான்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது எதனா தப்பாக போயிடுச்சான்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃப்ளேம் வந்து பேச எதுவும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்ஃப் ஸ்டடி ஹால்னு இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து ஓகே இந்த இடத்துல மொத்தம் சைலண்ட் ஆகிடுச்சு, நான் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து யோசிக்கிறாங்க எப்படி வந்து இந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து எடுத்தாங்க, கதைப்படி வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து நாவல் படிச்சிருப்பாங்க இல்லையா, பட் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, அவன் வந்து எப்படி டெரிவானை வந்து எடுத்தான், யார் தான் அவன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த ஒரிஜினல் நாவலில் கிட்டத்தட்ட 3 வாட்டி படிச்சிட்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த பேக் யூஸ்லுன்ற ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த டெரிவாயினை வந்து யாராலையுமே எடுக்கவும் முடியல, இவனால் எப்படி வந்து எடுக்க முடிஞ்சிச்சு, ஒருவேளை இவன் வந்து என்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறானா, அதாவது என்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு காட்டுறானா நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இதை பற்றி யோசிக்கிறதுலாம் இப்போ டைம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் வந்து முன்னாடி வருது. அப்படி வரும்போது நம்மளோட ஃப்ளேமை பார்த்து அவங்க வந்து பேச வராங்க. அப்போ வந்து ஹே கிட்ஸ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. கிட்ஸுன்ற வேர்டை வச்சு தான் இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம எல்லாருமே ஒரே ஏஜ் தான், ஏன் வந்து கிட்ஸ்ன்னு
மாதிரி சொல்கிறீங்க நம்ம சொல்லும் போது ஃப்ளேம் வந்து இல்லைப்பா நான் வந்து ஒரு ஓல்டு பொசிஷனில் வச்சு தான் என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க நான் பழைய இடத்துல இருக்கும்போது. ஸோ அதனால் எனக்கு அப்படியே வந்துருச்சு. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்து இப்போ போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து செல்ஃப் ஸ்டடிக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜாக்கின்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து நம்மளோட ஃப்ளேமை பார்த்து சிரிக்கும் போது அவளுமே வந்து சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த வாண்டி அங்கே இருப்பான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து இடிச்சிருவான். இடிச்சோடனே நீ ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஓகே தான் நம்ம சொல்லிட்டு சொல்கிறான். நீ என்ன திரும்பியும் அந்த செல்ஃப் ஸ்டடிக்காக போறியா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீ எங்கே அந்த இதுக்காக போறியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் அதுக்கு தான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து வைக்கணும் போகிறான். சரி ஓகே நான் அப்புறமா வந்து ஒன்று மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு அங்கே இருந்து அவங்களுமே வந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கான்வர்சேஷன் மட்டும் இவங்களுக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஜாக்கி வந்து மறைஞ்சு நின்று பார்க்கும் மர்மம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவன் ஏன் இங்கே நிற்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளேம் வந்து ஷாக் ஆயிடுவா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா வந்து திடீர்னு அங்கே வந்து போயிடுவா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான சப்ளிமெண்ட்ரி மீட்டிங் இருக்குது. கதைப்படி இந்த இடத்துல தான் வந்து ஐசலும் பியானும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்தால் ஒரு மெயினான ஸ்டோரியை வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளேம் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் மெயினான விஷயங்கள்லாம் நடக்க போதான். அதாவது நம்மளோட ஐசலும் ஃப்ளேமும் அதாவது ஐசலும் இந்த ஹாங்வியனும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற ஒரு இடமா வந்து அந்த இடத்த தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உள்ளே போய் உட்காரும் போது கிளாஸ் ரூமுக்குள்ளே எல்லா இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸுமே வந்து இருக்குது. சரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டாக ஏ கிளாஸில் இருக்க கையில் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து ஏதோ கிளாஸ் எடுக்க போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். நம்மளோட ஃப்ளேமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுபடி இந்த இப்போ இவங்க போகிறாங்க இல்லையா, இவங்க வந்து செல்ஃப் ஸ்டடிக்காக போயிட்டுருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்க இடத்துல தான் மெயினான ஒரு மேட்ரு நடக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளேம்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேட் ஆகிட்டாங்க. அதாவது இந்த நாவலுக்குள்ளே வந்து ரீஇன்கார்னேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து இந்த நாவலோட ஸ்டோரியை 3 டைம் வந்து படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எல்லா வீட்டுமே தெரியும் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும்போது இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஏ கிளாஸை சேர்ந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் எடுக்க போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மாயா சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ மாயா சிங் வந்து இந்த வேர்ல்டோட ஒரு மேல் லீடு. இவன் ஏன் வந்து ஏன் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃப்ளேமே வந்து யோசிக்கிறாங்க மாயா சிங் வந்து பேக் யூஸ்வல் மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கானா, என்னடா இது வந்து கண்டிப்பாக கோயின்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பேக் யூஸ்வல் வந்து இந்த 3 questions ஃப்ரம் ஹெல்லில் வந்து சால்வ் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் இருக்கு இல்லையா, யாராலையும் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொன்னால அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக இவன் வந்து எப்படி வந்து இதை சால்வ் பண்ணான்றது இன்னும் யாருக்குமே தெரியாது. இந்த கொஸ்டின்ஸுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3 questions ஃப்ரம் ஹெல், அதாவது ஹெல்லேருந்து நரகத்துலேருந்து வந்த கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இவன் எப்படி சால்வ் பண்ணி எஸ் கிளாஸ்க்குள்ளே வந்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த டவுட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளேமுக்கே டவுட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு அடிக்கிறானுங்க. இந்த இடத்துல மாயா செங்க்கு ஃப்ளேம் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், என்ன விஷயம் தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இவன் வந்து எஸ் கிளாஸ் வந்தது லைக் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாட்டே மாறி போன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. எதெல்லாம் நடக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து எஃப் கிளாஸுக்கு போயிருக்கணுமா, எஸ் கிளாஸுக்கு வந்துட்டான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெளிவாயின்னு தெரியாமல் எடுத்தான். அதுவும் இல்லாமல் அது வந்து எப்படி ஒன்று அக்செப்ட் பண்ணிச்சுன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டராகவே நம்மளோட பேக் யூஸில் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் இருக்கான். மெயினாக இந்த ஃப்ளேமோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் இருக்கான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோரியில் ஃப்ளேமும் பேக் யூஸிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களோட செல்ஃப் அதாவது ஓனாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ் இன்னும் தரமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி போட போகிற எபிசோடு எல்லாமே தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் முடியும். ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போயுமே காட்ட மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறோம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.